Hey, what's up guys, welcome to my channel. Alight motion application use பண்ணி இந்த மாதிரி status ஓட transition effect எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாவே நம்ம create பண்ணிடலாம். அது எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. And last video la pathina இந்த status oda XML link வந்து நான் description la கொடுத்திருப்பேன். அதை download பண்ணிட்டு just அந்த XML link வச்சு எப்படி நம்ம status வந்து create பண்ணலாம்னு சொல்லிட்டு last video la நான் போட்டுருப்பேன். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு அந்த XML link வச்சு நீங்க create பண்ணலாம். or else sometime பாத்தீங்கன்னா XML link சில தடவை வந்து கரெக்ட்டா work ஆகாது. So அந்த மாதிரி situationல உங்களுக்கு அந்த status வந்து எப்படி create பண்ணனும் தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. Alight motion application WhatsApp statusக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு டுட்டோரியல் போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் descriptionல கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி full screen ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. First Alight motion application open பண்ணிக்கோங்க and then plus symbol select பண்ணிட்டு உங்களோட background image வந்து add பண்ணிக்கோங்க and background image PixArt applicationல எப்படி edit பண்ணனும்னு சொல்லிட்டு last வீடியோல நான் சொல்லிருப்பேன். அதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் descriptionல கொடுத்திருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி edit பண்ணிட்டு then Alight motion applicationல உங்களோட background image வந்து add பண்ணிக்கோங்க. And background image select பண்ணதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 3 dot இருக்கும். அதை select பண்ணிட்டு fill screen ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை select பண்ணிக்கோங்க. and then plus symbol select பண்ணிட்டு உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. and then உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் வேணுமோ அந்த அளவுக்கு trim பண்ணிக்கோங்க. and then first lyrics எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஒரு bookmark மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரி தான் background image ஒவ்வொன்றுத்துக்கோ சேஞ்ச் பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வரணுமோ அது வரைக்கும் ஒரு bookmark மாதிரி ஆட் பண்ணிட்டு அது வரைக்கும் ஃபுல்லா drag பண்ணிக்கோங்க. and next நம்ம பேக்ரவுண்டுக்கு மூவிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then உங்களோட இமேஜ் ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்கணுமோ அது வரைக்கும் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. and then வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. and then ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் முடியறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. and then ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த சின்ன கேப் வந்து விடுறோம். ஸோ அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அப்படியே வந்து ரைட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜ் அண்ட் வந்து அந்த சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் இமேஜ் வரா மாதிரி நம்ம இப்போ எடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிடும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். and then இப்போ எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. and then வந்து லாஸ்ட்டாக உங்களோட இமேஜ் வந்து எங்கே மூவ் ஆகணுமோ அது வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜுக்கான மூவிங் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கான மூவிங் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். செகண்டாக நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் சைடாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கான மூவிங் வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த மூவிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணுன்னா நம்ம ஈஸிங் ஆட் பண்ணோம். ஜஸ்ட் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் கிராஃப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணாலே போதும். நான் எங்கே மூவ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் இமேஜ்க்கும் சேம் அதே மாதிரி நம்ம ஈஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் கிராஃப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்க்கிளை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பண்ண ஈஸிங் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இப்போ பேக் வந்துடுங்க. அண்ட் தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து -10 டிகிரிக்கு மூவ் பண்ணிக்கோங்க. and then முன்னாடியே பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேம் நம்ம எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. and then வந்து உங்களோட டிகிரியை பார்த்தீங்கன்னா 0க்கு கொண்டு வந்துடுங்க. அண்ட் தேர்டாக எங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே பிளேஸில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. and then இப்போது எண்டிங்க்கு வந்துடுங்க. எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு +10க்கு மூவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ரொட்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா -10, அதுக்கப்புறம் 0, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் தென் வந்து +10க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துருங்க, அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜூம் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் வரா மாதிரி இருக்கும். அண்ட் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அண்ட் நம்ம இதுக்கும் ஈஸிங் ஆட் பண்ணிடலாம். சென்டராக வந்துட்டு தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்க்கிளை மேலே அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ்க்கு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிரர் அண்ட் ஆஃப்செட் வெர்டிக்கலின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டுத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை முன்னாடி வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கே இருந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த டைல்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்கள் ரேஷியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக அந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயும் வந்து அந்த இமேஜ்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜூம் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி போகும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைல்ஸ் எஃபெக்டில் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் இமேஜை எடிட் பண்ணும்போது லைட்டாக ஒரு லைன் மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த க்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 115 அது மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் எதுவுமே தெரியாது. ஸோ இமேஜும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டோட ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களோட பேக்ரவுண்டோட ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் நேம் வந்து ருத்திகோஸ், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அது வரைக்கும் உங்களோட டெக்ஸ்ட்டோட லென்த்தை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மூவிங் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு மூமெண்ட்காக தான் நம்ம வந்து இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்லாம் நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடுக்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மூவிங்லாம் கொடுக்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஈஸிங் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம என்ன ஈஸிங் ஆட் பண்ணுவோமோ அதே ஈஸிங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈஸிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் சும்மா வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 2 கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸிங் ஆட் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு -10 டிகிரிக்கு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு +10க்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா -10 டிகிரிக்கு மூவ் பண்ணிட்டோம். தென் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா +10 டிகிரிக்கு மூவ் பண்ணிக்கிட்டோம். வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே தேவையில்லை. மூவிங் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே போதும் டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. அண்ட் தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைஸ் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஃபேட் அப் பை லெட்டருன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டராக உங்களோட டெக்ஸ்ட் வந்து வரும். அதில் அப்படியே ஸ்டார்ட்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம அந்த கீ ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பொறுமையாக வரும். அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும்னா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர் பார்த்திங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற கலராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட சைஸை வந்து நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி விட பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் எது வரைக்கும் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஒரு சைடில் இருந்ததுன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடில் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி அந்த மூவிங் வந்து வேறு மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டோட ஷேடோ கலரையும் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டோட எடிட்டிங்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுமினஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி சூப்பரான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் இந்த XML லிங்க் இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். உங்களோட இமேஜோ சரி உங்களோட டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணாலே போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.